உள்ளே கிடக்குதுங்க மீன், விரா மீன் பாருங்க. இந்த கருவைக்கில் கிடக்குது, சின்னமாக கிடக்குதுங்க கிடக்குறது. வேறு மீன் சும்மா கால் வைக்கிற இடம்லாம் முள்ளாக இருக்குது. ஐயோ உள்ளே கிடக்குதுங்க, இறக்கி இறக்கிய பக்கத்தில் வந்துடும். நம்ம தண்ணி இறக்க இறக்க பாருங்கள், நல்ல பெரிய சைஸான ஜிலேபி மீன் வந்துட்டு திரும்புது. அது நிறையா மீன் திரியுது கருவைக்கில், ஆனால் ஒரு சில மீன் வந்துட்டு தண்ணியில் திரும்பிடுது. இதுக்கு இடையில கருவை தூர் ஒன்று இருக்குது பாருங்கள் லாங்கில், அது தெரியாது. ஒரு முரட்டு விராமீன், ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோவில் ஒரு விராமீன் கிடக்குது. அது வீடியோலே தெரியாது, வீடியோவில் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. நல்ல சைஸான விரால் மீன் தான். இப்போ மாப்பிள்ளை பிடிக்க போவான் பாருங்க, மாப்பிள்ளையும் மச்சான அந்த மீனை பிடிக்கிறது கிளம்பிட்டாங்க. பிடிப்பாங்களான்னு நீங்களே பொறுத்து பாருங்க. நல்ல பெரிய மீன், அவங்க கை சைஸுக்கு அது சரியான பெருசாக தெரியும். நம்ம பிடிச்சோம்னா கையில் ஓரளவுக்கு அமைக்க பிடிக்கலாம். ஏன்னா விராமிங்கிறது வலு அதிகமான வலு இருக்கும், அதனால் கொஞ்சம் பிடிக்கிற கஷ்டம்தான். சின்ன பசங்க 2 பேரும் மச்சான மாப்பிள்ளையும் பிடிக்க போகிறாங்க. மாப்பிள்ளை பாருங்க பிடிக்கிறாங்க, மாப்பிள்ளைய அடிச்சுட்டு ஓடும் பாருங்க மீன். அந்த ஓடிடுச்சு, மச்சாண்டு கவட்டைக்கில் பூந்துட்டு போயிடுச்சு மீன். அந்த கோரைக்கு இடையில போயிட்டு பதுங்கிட்டாங்க. கோரைக்குள்ள போயிட்டு விராமீன் பதுங்கிடுச்சு. அது வந்து 2 விராமீன் நடக்கும் உள்ள இருக்கேன். நான் ஒரு விராமீன் நினச்சி தான் போகிறேன் பாருங்க. கொசுவலைய ஒரு வலைய வச்சிடலாம்டா. அதிகமா இருக்கு இல்லடா, சகதிக்குள்ள போனுச்சுன்னா பிடிக்க முடியாதா கையில. சொல்றா வரட்டும். இன்னும் பெருசுங்க விராமீன். இதுக்குள்ள இன்னொன்னு கிடக்குது. இங்க போச்சு 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 போச்சு. புடிடா புடிடா புடிடா. இல்ல இதுல போச்சு, ராக்கெட் மாதிரி போச்சு. இந்த ஏரியா கலக்குது. சொல்றா சிலேபிடா. அவனே கிடக்குடா, அவனே கிடக்குடா. இந்த அங்க அடிச்சு மாமா, இங்க இருக்கு மாமா. நிறைய கிடக்குடா அது. அடிச்சு மாமா. அடிச்சு மாமா, நல்ல மாட்டேங்குது. மார்கட. எங்கடா? இந்த அந்த இந்த வருது, இந்த வருது. எனக்கு ஒரு இலவுமே தெரிய மாட்டேங்குது. இங்க இங்க சீதர் இந்த வர இங்க புடிச்சியா? இங்க பாருங்க ஜிலேபி சூப்பர். இங்க இங்க அல்றா, அவன் வலி விடுங்க, அவன் வலி விடுங்க. இதுவே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஜிலேபி மத்த மீன் தெரியுதுல, அதெல்லாம் தெரியும். இங்க பாருங்க ஜிலேபி மீன் பாருங்க, எவ்வளவு ஜிலேபி மீன் கடுமையா ஒரு எப்படி ஒரு 5-6 கிலோக்கு மேல இருக்குங்க ஜிலேபி எதுவுமே. கிராமியம் பாருங்க சரியான பெருசு. மாமா வெச்சு விட்டுங்க மாமா, அப்படியே சாதிக்குள்ள போச்சுனா போச்சு. கிடக்கூடாது, அப்புறம் வந்து பிடிக்கலாம். இங்கே ஒன்று கிடக்குது. அதே மாதிரி ஜிலேபி மீன் எக்கச்சக்கமாக கிடக்குதுங்க. அவ்வளோ ஜிலேபி கிடக்குது. அதோட பெருசாக ஒன்று உள்ள இருக்கே கருவைக்கில நிறைய மீன் கிடக்குது ஜிலேபி. அதே சமயத்தில் இந்த சைடு கிடக்குது. கருவைக்கில வந்து நாங்கள் லாஸ்ட்டாக இறச்சி பிடிச்சிக்கிடுவோம். இப்போதைக்கு இந்த சைடு வந்து இந்த கொசு வலையில இழுத்து பிடிக்க போகிறோம். இல்லை பிடி பிடி புடி இல்ல, ஒரு தலைப்பை பிடிச்சி இழுறா. இதை பிடிச்சி இழுறா, இங்கே 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 பிடிச்சி இழுறா. அப்படியே இழுத்துட்டு போடா. அங்கிட்டு இழுறா, ஏன் சரியாண்டா வர்ற. உங்களை வச்சுக்கிட்டு இழுறா, அண்ணன் ஒட்டு போடுறா. உங்களை வச்சுக்கிட்டு இறச்சி இழுத்து பிடிச்சிடலாம். இழு இழுவா. சரி நீ தான் அடியில கூட பாத்துறேன். ஐயோ மீன்லாம் உள்ள வர மாட்டேதடா, இழுக்க முடியல. ஐயோ முள்ளா தூக்குகடா, முள்ளு குத்துதா. எந்திரிடா. ஓரளவு மீன் வந்திருக்கு, ஓரளவு மீன் வந்திருக்கு. ஏறு ஏறு கரைக்கு இழு. இழுக்கவா? முள்ளுலையா? ஒரு 1 கிலோ 2 கிலோக்கு ஜிலேபி வந்திருக்குங்க. கூடவே வந்திருக்கலாம். இல்லைடா, என்ன போ சீதர், என்ன போ. சீதர்னு வச்சுக்கிட்டு அப்பா நானே பேசன்றா. ஐயோ கூட நான் விட்டனா போயிடும். கூட எடுத்தா பண்ணிச்சு. நீ போடுறா, நீ போடுறா. அப்பா பறக்காதுல்ல. எங்கடா மீன்?
ஏண்டா இவ்வளோ மீன் கிடக்குது, எங்கே மீன் கேட்குறேன்? சைடு வந்துச்சு. பிராமின்றா பிராமின்றா பிராமினா குறவா ஐயா நீங்கள் பிடிங்க, என் மேலே பிள்ளாக இருக்காது. பாதைக்கு போடுங்க, நான் போய் இறக்கிறேன். நாங்கள் தடவை பிடிக்கிறோம். தடையை பிடிக்கிறல, அதை முன்னாடி அள்ளி போட்டு வாங்கடா. தடை கடைசி தடை தாண்டா பிடிக்கணும், அள்ளி போட்டு வாங்க. இது வலையில் இந்த பாருங்க இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன். ஜிலேபி குறவா கெளுத்தி எல்லாம் வந்திருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு மீனை பிடிக்க போகிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? என்னடா பிடிச்சி கரைக்கு வீசுறீங்க? கரையில் பாருங்க எவ்வளோ மீன். அந்த வாக்கியம் பெரிய ஜிலேபி வந்துரு. ஆமாமா தள்ளி விடுங்க மாமா. சார் ஐயா மீன் எதுங்கண்ணா? இதில் உள்ள பையில் உள்ள எடுத்துருவோமா? எடுத்துருவா. சாணி உருந்த மாட்டாரு. மீன் கிடக்கு அவ்வளோ பொறுமையாக பிறக்கணும். கெண்டை குஞ்சு தான் முக்கியம், சரியா? பழைய சொத்துக்கு பயங்கரமாக இருக்கும், பார்த்து பிறக்குங்க. ஒரு 2 இருக்காண்ணா வேலை. வீட்டில் ரோடு போடுவீங்களா? எங்கள் வீட்டிலலாம் போட மாட்டாங்களா? பொடி ஜிலேபி கெண்டை குஞ்சு புளியலை அப்படியா? பள்ளிப்படியே காணாம். பணங்கொட்டை இதுதானே வர மீன் இல்லை. வருது அது எதுதான் வர்றத வீடியோ சுத்தின டைம் நம்ம சூடாயிருது உடனே. அமர்த்திடு. அப்போ இங்கே வாங்க பொடிய